நான் மோடிக்கு இப்பவும் சொல்றேன், நாங்க ஏதோ எதிர்க்கட்சி உங்களை திட்டுங்கிறதுக்காக போடல. நீ ரொம்ப உள்ளபடியா யோகியனா இருந்தா, உனக்கு உள்ளபடியே தேசபக்தி இருக்குமானால் இந்த பாரத மாதாக்கு ஜி கீழே வேணாம். மன்மோகன் சிங் என்ன சொன்னாரோ அவர் என்ன செய்தார்? அந்த வரி விதிப்புக்காக புஷ் இருந்த போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் செக்டாரா பிரிச்சுட்டு என்ன சொன்னார்னா, டாரிஃப் கட், எதுக்கெல்லாம் டாரிஃபை குறைக்கலாம், லிபரல் பாலிசி உள்நாட்டுக்குள்ள, அப்புறம் டாக்ஸ் ஹாலிடேஸ், ஆங்கிலம் சொல்லுவாங்க விடுமுறை நாட்கள், இந்த மாதத்திலிருந்து இந்த மாதம் வரைக்கும் இந்த பொருளுக்கு வரி கிடையாது. இந்த நான்கையும் கொண்டு வந்து தாராளமயமாக்கலை, உலகமயமாக்கலை மிகப்பெரிய கொள்கையாக கொண்டு வந்து அதற்கான கடும் எதிர்ப்பை சந்தித்து வரலாறு என்னை ஒரு நாள் கருணையோடு பார்க்கும் என்று நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு மரித்து போனவர் மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் அறிவுக்கு முன்னால் மோடியினுடைய அறிவு வேண்டியதில்லை. மன்மோகன் சிங்கினுடைய நாணயத்திற்கு முன்னால் மோடியினுடைய நாணயம் சொல்ல வேண்டாம். மன்மோகன் சிங்கினுடைய நேர்மைக்கு முன்னால் மோடியின் நேர்மை வேண்டவே வேண்டாம். மன்மோகன் சிங்கினுடைய தேசபக்திக்கு முன்னால் மோடியின் தேசபக்தி மிக கேவலமானது. நான் இப்போதும் மோடிக்கு சொல்கிறேன், எங்களுடைய தலைவர்கள் எல்லோரும் உன்னை கண்டித்தார்கள், நான் வயதிலே சிறியவன், கண்டிக்கவில்லை. இன்னமும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. மன்மோகன் சிங் என்ன செய்தாரோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ், அப்படிப்பட்ட ஒரு புது கொள்கை அமெரிக்கா இருந்து விட்டு போகட்டும், எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் யோகியன், நான் திருடன் அல்ல, நான் களவாணிக்கு துணை போக மாட்டேன், என்னை நம்புங்கள். மன்மோகன் சிங் எப்படி காப்பாற்றினாரோ அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை வகுத்து திருப்பூர் பின்னலாடையை மட்டுமல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை அமெரிக்காவின் பிடியிலிருந்து காப்பாற்றுவேன் என்கின்ற துணிச்சல் வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் நிர்மலா சீதாராமன் மனைவியாகோ அந்த அம்மா என்ன பண்ணுப்பான், சொல்ற இடத்துல கையெழுத்து போட்டு. இந்த அரசாங்கத்திற்கு இருக்குமான அந்த நாணயம் மன்மோகன் சிங் என்ன செய்தாரோ அப்படிப்பட்ட ஒரு புது கொள்கையை கொண்டு வந்து திருப்பூரை மட்டுமல்ல இந்தியாவை காப்பாற்றினால் நீங்கள் பிரதமராக இருப்பதற்கு யோகிதை உள்ளவர்கள். இல்லை என்றால் மன்மோகன் சிங் சொன்னார், ஹிஸ்டரி வில் பி கைண்டர் டு மீ என்று சொன்னார்.